எந்த ஒரு மசோதா கொண்டு வந்தாலும் கண்மூடித்தனமாக எதிர்த்தே ஆகணும். நீங்க எல்லா மசோதாவும் முன்னாடி கொடுங்கன்ற கண்மூடித்தனமா யாரும் எதிர்க்கவே இல்லைங்க. நீங்க பிராடுத்தனமா ஜெயிச்சிருக்கீங்களே, அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க உங்களுடைய வெற்றி ஏமாற்று வேலையில வந்த வெற்றி இப்ப வெளிப்படையா தெரியுதா? ஆமாவா இல்லையா? வெளிப்படையா தெரியல, இன்னுமே போயிட்டு தானே சார். எலெக்ஷன் கமிஷன், உலகத்திலே எலெக்ஷன் கமிஷன் நம்ம ஏதோ பாத்ரூம் வீடியோ கேட்ட மாதிரி பதறாரு. ஐயோ அதுல எல்லாம் பெண்கள் நிப்பாங்களே, அதெல்லாம் வந்து தாய்மார்கள் ஓட்டு போடுவாங்களே, அது எப்படி கொடுக்க முடியும் பொது வெளியில? நான் கேட்டது என்னது? இந்த வார்த்தை தவறா இருந்தாலும் அப்படிதான் பேச முடியும். ஏன்னா அவர் வந்து தேர்தல் கமிஷனருக்கான அந்தஸ்து அங்கீகாரத்திலே பேசல. தெருக்கோடியில யாரோ கொலையடி சண்டை போடுற மாதிரி பேசுறாரு. பாத்ரூம் வீடியோ கேட்ட மாதிரி. பூத்ரூமோட வீடியோ தானே கேட்கிறோம் நாங்க. சரி, வீடியோ எதுக்கு வைக்கிறாங்க? சிசிடிவி கண்காணிப்பு வாக்குச்சாவடிகளை வைப்பதனால நோக்கம் என்ன? நான் கேள்வி கேட்டேன். முறைகேடு நடக்காம இருக்கணும், முறைகேடு நடக்காம இருக்கணும். எவ்வளவு பேர் வாக்களித்தாங்க, ஏதாவது சந்தேகம் இருந்தால் திருப்பி போட்டு பார்த்துக்கலாம். இதுல எந்த மாற்று கருத்து உங்களுக்கு இல்ல? பாக்குற பார்வையாளர் இருக்காது. அதைத்தானே இப்ப நம்ம கேட்கிறோம். சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. நாங்க சந்தேகத்திலே பிறந்தவங்கன்னு வச்சுங்களேன். எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. 5 மணிக்கு மேல எப்படா இவ்வளவு வாக்கு வந்துருச்சு? நம்ம வாக்காளர்களும் அவ்வளவு தெளிவானவர்களா? இளைஞர்களா வந்து வாக்கு போடுறாங்க. வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா 75க்கு மேல இளைஞர்கள். அவங்க முதல் குடிமகன், முதல் முறையா வாக்கு போடுறவங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் 6 பயன்படுத்தி உள்ள வரவங்க. கேட்டா அவங்களுக்கு வயசு 75.